Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அப்படி முடியாத பட்சத்துக்கு நம்ம சேனலோட டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப முக்கியமாக மேக்ஸ் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இந்த நேரத்துலையும் இந்த வீடியோவும் கொஞ்சம் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கும். எல்லா பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பசங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு சைக்காலஜிக்கலோடு நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அது ரொம்பவே நல்லாயிருக்கும். சரியா, அதாவது இந்த 10 கொஸ்டின்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆன்சர் கீஸ் வந்து நிறைய பசங்க கேட்டிங்க. சரியா, ஆன்சர் கீஸ் வந்து நான் ஒன்று வாட்ஸ்அப் குரூப்பில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நான் இந்த வீடியோட லிங்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து அந்த ஆன்சர் கீஸ் ரெடி ஆகணும்னு நான் நினச்சி பார்த்தேன் உங்களுக்கு லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். இதில் சில கொஸ்டின்ஸுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆன்சர்ஸ்லாம் கரெக்டாக அப்படிங்கிறது நீங்கள் என்னாச்சு பார்த்து கொஞ்சம் செக் பண்ணுங்கள். சப்போஸ் தவறுதலாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நான் கண்டிப்பாக என்னாச்சு பார்த்தா ஷேர் பண்ணுறேன். ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 16 மார்க்ஸில் அதாவது ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். சரி, எப்படியெல்லாம் நமக்கு வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம என்ன போட்டிருந்தோம். அதில் வந்து என்னாச்சு பார்த்தா சில கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அது ரொம்பவே சந்தோஷம். சரியா, அதில் வந்து பார்த்தா இந்த ஏர் பொல்யூஷனை பற்றி நம்ம என்னாச்சு பார்த்தா இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம்ல, அதில் ஏர் பொல்யூஷனை பற்றிலாம் நம்ம என்னாச்சு பார்த்தா சொல்லியிருந்தோம். சரியா, அந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது இந்த ரெக்கமெண்டேஷனாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து டிஸ்கிரிப்ஷன் டைப்பில் எழுத சொல்லியிருக்காங்களா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் எழுதுனீங்கன்னாவே போதுமானது. ஈஸியாக நீங்கள் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஆனால் கொஞ்சம் நான் நேற்று வீடியோ சொல்லியிருந்தேன், அந்த டென்சஸை மட்டும் கரெக்டாக சரியா, எங்கே வந்து இஸ் போடணும், எங்கே வாஸ் போடணும், எங்கே வில் போடணும், எங்கே சேல் போடணும், இந்த மாதிரி டென்சஸை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் எழுதிங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் எல்லா பேருமே 16 மார்க்குக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14, 13 இந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்கிடலாம். கண்டிப்பாக எல்லா பேருமே இங்கிலீஷ் எக்ஸாம் நல்லபடியாக நீங்கள் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி எழுதினீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துறேன். சரியா, கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் வந்து என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு கொடுத்துறேன். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.